வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், இந்த இடத்துல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க லக்ஷ்மி பிரியாவும் வராங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சிலர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நம்ம சாய் பிரமோதிதா வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஹேஷ்டேக்கில் விக்காவும் இருக்காங்க, டீம் விக்கா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இதில் நிறைய பேர்த்தோட கேள்விக்கான பதிலும் அவங்களே சொல்லியிருக்காங்க. இது நம்மளுடைய இப்போ சாய் பிரமோதிதா ஷேர் பண்ண ஒரு ஃபேன் பேஜஸோட எடிட்டு. அதே சமயம் அதாவது அவங்களோட ஸ்டோரி. அதே சமயம் அந்த அட்மினே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எல்லா போஸ்ட்டுக்குமே ஹேஷ்டேக் விக்கா அண்ட் டீம் ஆஃப் விக்கா அப்படின்னு ஷேர் பண்ணுவேன், அதில் எந்த தப்புன்னு யோசிக்காதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த பயணத்தில், துபாய் பயணத்தில் எனக்கு தெரிஞ்சு லக்ஷ்மி பிரியா இது வரைக்கும் அவங்கள காட்டலை. அதாவது பிரவீனா கொடுக்குற வீடியோஸ்லேயும் சரி, பிரவீன் மென்னட் சார் வந்து அப்படிலாம் அவங்க தனியாக விட்டுட்டுலாம் அப்படி சஸ்பென்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அந்த விஷயங்களை ஹைட் பண்ணுற அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் இது வந்து இவங்க 3 பேர்த்தோட ட்ரிப் மட்டும்தான் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா. இதுதான். இதுக்கு மேலே அங்கே அவங்களோட அப்டேட்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ இந்த இடத்துல அந்த ஃபேன் பேஜஸோ இல்லை மற்ற இடங்கள்லையோ ஒரு எடிட் மேக் பண்ணுவாங்க. ஒரு ஃபேன் வந்து நம்ம சுவாமி இருக்காங்கன்னா நம்ம லக்ஷ்மி பிரியாவும் போட்டு ஒரு எடிட் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம யாரும் கன்ஃபியூஸும் ஆயிக்க வேண்டாம். இது ஒரு புரிதலுக்காக. ஒரு சில ஃபேன் பேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட் பண்ணாலும் ஹேஷ்டாக் விக்கா இருக்கும். அதே மாதிரி டீம் ஆஃப் விக்கா அப்படிங்கிறது நிறையா ஃபேன் பேஜஸ் வந்து நாங்கள் ஒரு டீமாக பண்ணுறோம் அப்படிங்கிற உங்களுடைய ஒரு அழகான ஒற்றுமையை காட்டுறாங்க. அதுதான். ஸோ சாய் பிரமோதிதா அப்படி நம்ம லக்ஷ்மி பிரியா போயிருந்தாங்கன்னா இன்னாரும் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு புரிதலுக்கு. ஸோ அவங்க போகல. இது என்னுடைய கடைசியான முடிவு. ஓகேவா? உங்களுடைய கருத்துக்கு ஆச்சரியம்.